வெல்கம் டு லேர்ன் ஈஸி வித் விஜி. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சில ரேஷியோ ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ரேஷியோ ஆன்சர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம லிக்விடிட்டி ரேஷியோஸ்ல கரண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் 1 அண்ட் எக்ஸசைஸ் 1 நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். எக்ஸசைஸ் 1ல வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ்ல வரக்கூடாது அப்படின்றத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இன்னைக்கு நம்ம குவிக் ரேஷியோ பத்தி பார்க்க போறோம். குவிக் ரேஷியோனா என்ன, எதுக்காக நம்ம அதை கால்குலேட் பண்றோம், அதுக்கப்புறம் குவிக் ரேஷியோட ஃபார்முலா என்ன, அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். குவிக் ரேஷியோனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவிக் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம கடனை இப்ப உடனே நம்ம கட்ட வேண்டி இருக்கு, அதுக்கு நமக்கு காசு தேவைப்படுது இல்லையா? அப்ப அந்த காசை நம்ம கட்டுறதுக்கு எந்த அசட்ஸ கன்வெர்ட் பண்ணா உடனே நமக்கு கேஷ் கிடைக்கும், இமீடியட்டா எனக்கு இப்ப நாளைக்கே ஒரு கடனை கட்டணும் அப்படின்னா என்னால எந்த அசட்டை கேஷை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த ப்ரப்போர்ஷனை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் நம்ம குவிக் ரேஷியோன்னு சொல்றோம். சரி, இந்த குவிக் ரேஷியோ நம்ம எதுக்காக கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் கன்சர்ன் வந்து எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு தன்னோட லைபிலிட்டிஸை கட்டுறதுக்கு. அதாவது எப்பவுமே நம்ம கையில கேஷ் வச்சுக்கணும். நமக்கு இமீடியட்டா ஏதாவது ஒரு கடன் கட்ட வேண்டி இருந்ததுன்னா அதை உடனே நம்ம கட்டுறதுக்காக எப்பவுமே கையில கேஷ் வச்சுக்கணும். சில சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடுத்த வருஷம் வந்து எனக்கு பிக்சட் டெபாசிட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வரும்பா, ஆனா இப்ப ஒரு எமர்ஜென்சினா என் கையில இப்ப காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைமை எப்பவுமே பிசினஸ் கன்சர்னுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கடனை கட்ட மறந்துட்டு நம்ம கட்டாம போயிட்டோம் அப்படின்னா, சோ நமக்கு யாரு கடன் கொடுத்தாங்களோ அவங்க நம்ம மேல பிசினஸ் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க சான்சஸ் இருக்கு. அதனால இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதனால அந்த மாதிரி இல்லாம ஜென்யூனா நம்ம என்ன கடன் வாங்கியிருக்கோமோ அதை கரெக்டான டைம்ல நம்ம கட்டிடணும் கண்டிப்பா. சோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பிசினஸ் ரன் பண்ணணும். அதனால கையில எப்பவுமே கேஷ் வந்து கடனை கட்டுறதுக்கான கேஷ் எப்பவுமே நம்ம கையில வச்சுக்கணும். இல்லாட்டி நம்ம பேங்க்ல கூட போட்டு வச்சுக்கலாம். சோ எப்படியாவது நம்ம கரெக்டான சமயத்துல ஆனா பே பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த சோர்ஸ் இருக்கணும் எப்பவுமே. சரி, குவிக் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். சரி, அப்ப குவிக் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? குவிக் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு அசெட்டை நம்மளால இமீடியட்டா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ, உடனே ரொம்ப சீக்கிரமா நம்மளால கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம குவிக் அசெட்ஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம இதே தானே கரண்ட் அசெட்க்கும் படிச்சோம், ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுதானே நம்ம கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். அப்ப கரண்ட் அசெட்ஸும் குவிக் அசெட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானா அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, மத்தபடி எல்லாமே சேம் தான். கரண்ட் அசெட்ஸ்க்காவது ஒரு வருஷம் டைம் இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால எந்த அசெட்டை கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம கரண்ட் அசெட்னு சொல்றோம். ஆனா குவிக் அசெட்ஸ் அப்படின்றது இமீடியட்டா உடனே வந்து நீங்க எந்த அசெட்டை கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம குவிக் அசெட்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப குவிக் அசெட்ஸ்ல சேராத அசெட்ஸ் என்ன